சிறந்த படைப்பினம் என்பதாக அல்லாஹ் மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறான். மனிதனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு பிரியமாக சிறப்பு படைப்பினமாக அல்லாஹ் படைத்திருக்கின்ற காரணங்களும் பல. உலகத்திலே விலங்குகள் இருக்கிறது, பறவைகள் இருக்கிறது, ஊர்வனைகள் இருக்கிறது. அனைத்து படைப்பினங்களை விடவும் மனிதன் தனிச்சிறப்பு பெற்றவன் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலேயும் சொல்லுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலேயும் சொல்லுவார்கள், மொழியை பேசுவதின் மூலம் மனிதன் சிறந்தவனாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். மொழியால் பேசுகிறான் மனிதன். விலங்குகள் பேசுவதில்லை, பறவையினங்கள் பேசுவதில்லை. மொழியை கொண்டு பேசக்கூடிய மனிதனை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். நகைச்சுவையாக பேசி சிரிக்கக்கூடிய மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, எழுத்தால் தன்னுடைய கருத்துக்களை வெளியிலே சொல்லக்கூடியவனாகவும் அல்லாஹ் மனிதனை சிறப்பாக ஆக்கியிருக்கிறான் என்பதை நாம் பார்க்கப்படுகிறது. சைக்கிணையின் மூலமாக பேசக்கூடியவன் மனிதன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி தனித்தனி சிறப்புகளை கொண்ட இந்த மனிதனுக்கு அல்லாஹ் ஏராளமான சிறப்புகளை கொண்ட இந்த மனிதனை அல்லாஹ் கடலிலும் தரையிலும் அல்லாஹ் வாழ செய்திருக்கிறான். அந்த கடலிலும் தரையிலையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா விதவிதமான உணவுகளை கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வேறு எந்த படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் அப்படி தரவில்லை. எல்லா சுகங்களையும் எல்லா நியமத்துக்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சுபோகங்கள் அனைத்தையுமே இந்த உலகத்தில் மனிதன் சுகிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதனை அல்லாஹ் மற்ற படைப்பினங்களை விட சிறந்தவனாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் அருள் மறையிலே சொல்லுவான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமின் மக்களை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம், அவர்களை கண்ணியமாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்களை பூமியிலும் சரி அவர்களை கடலிலும் சரி அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பயணம் செய்வதற்கு கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுவான். அடுத்து சொல்லுவான் அல்லாஹ், வரஸக்னாஹும் மினத் தொய்யிபாத், விதவிதமான உணவுகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய கடைசியிலே சொல்லும் பொழுது அழகாக சொல்வான், வஃபல்லல்னாஹும், அவனை மிகச் சிறப்பாக நாம் ஆக்கி இருக்கிறோம், அலா கசீரின் மிம்மன் கலக்னா தப்சீலா, எத்துணை படைப்புகளை நாம் படைத்திருக்கிறோமோ அனைத்து படைப்பினங்களை விடவும் மனிதன் சிறந்தவன் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் இந்த மனிதனுடைய சிறந்த படைப்பு என்பதை இந்த அத்தியாயத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான்.